அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய கமெண்ட் வருது. அது என்ன காரணம்னு சொல்லி ஒரு நாளைக்கு வந்து 200 நாள் 300 நாள் வருது. ஒரு ஆள் கால் பண்ண மக்கள் கால் பண்ணாங்கன்னா குறைஞ்சது 2 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. வழக்க தெரிஞ்சவங்களும் கால் பண்ணுவாப்ல, வழக்க தெரியாதவங்க கால் பண்றாப்ல. அவங்களுக்கு எல்லாமே சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம ஒரு கால் பேசி முடியுதுக்குள்ள 100 கால் வந்துருது. அந்த கால பேசிக்கிட்டு இருக்கல அந்த கால பேச முடியல. அதனால மக்கள் வந்துட்டு அவங்க இப்ப கால் பண்ணி எடுக்க முடியாதவங்களுக்கு மெசேஜ் பண்ணாலே போதும், நாங்க ரிப்ளை பண்ணிக்கிட்டோம். ஃப்ரீ டைம்ல அவங்க மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிற வரைக்கும். சரி, ஒரு சில கமெண்ட் பண்ணி தான் கால் பண்ணி எடுக்க மாட்டாங்களா. கால் திடீர்னு வீடியோ காலுக்கு மக்கள் காமிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துல அவங்க கால் பண்ணுவாப்ல. அதனால உங்களுக்கு காலை எடுத்து பேச முடியாது இருக்கும். அடுத்து திருப்பி கூப்பிடக்குள்ள வேற கால் வந்துடும். அதை பேசிக்கிட்டு இருப்போம், நம்ம இதை விட்டுருவோம். அதனால திருப்பி பண்ண முடியாத மெசேஜ் பண்ணாலே போதும், அவங்க ரிப்ளை இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். குட்டியும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம. சரி, ஓகே, நன்றி. இது வந்து போன தடவை நம்ம வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம குட்டியை பார்த்து அடையாளம் வச்சுட்டு போயிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி குட்டி வேணும், இந்த குட்டி வேணும்னு சொல்லி ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு ஆள் வச்சுட்டு போயிருக்காங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு வாங்கியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 குட்டி உரம் வாங்கினாப்ல ஒரு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 50 குட்டி ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம குட்டி மக்களுக்கு வந்து குறைஞ்சது 5 மாசத்துல இருந்து 10 மாசத்து குட்டி வரை குட்டின்னு எடுத்துக்கிட்டு 5 மாசத்துக்கு மேல உள்ள குட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 3 மாசம் 4 மாசம் பால்குடி குட்டி எதுவுமே கொடுத்தது கிடையாது இது வரைக்கும். கொடுக்கும். ஏன்னா அது வந்து மேயாது. பால்குடி ஏக்கத்துல இருக்கிற தாய் ஏக்கத்துல இருக்கிற இற சாப்பிடாது. ஊசி வந்து நம்மகிட்ட சளி பிடிக்காத என்ன காரணம்னா, நம்ம வாங்கி நம்ம ஆட்டுல இருந்து 8 வந்து 5 நாள் 10 நாள் வச்சிருந்தா ஊசி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு. குட்டி வாங்கி வளர்த்துறனா எத்தனை குட்டிகள் வாங்கி வளர்த்துனா லாபம் அதிகமா பார்க்க முடியும்? கண்டிப்பா அது மெயின் வந்து இப்போ வளர்க்கணும்னா எத்தனை கடாய்க்கு எத்தனை ஆடு போடலாங்க? இந்த இது குடல் புழு நீக்கம் எல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை செய்யலாங்க? முன்னாடி இந்த கலரா மின்சனா இருக்கும் அந்த மாதிரி எடுக்கும். தம்பி வணக்கம். அண்ணே வணக்கம் அண்ணே. அப்படியே ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கிங்க. இந்த ஃபார்ம் எங்க இருக்கு? தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகில் பசுவந்தனை. சரிங்க. ஆமா, ஹெச்பி பல்க் ஆப்போசிட்ல இருக்கு நம்ம பால்ட்ட பண்ணை. ஆமா, பசுவந்தனை கரெக்ட் லொகேஷன். சரி, ஓகே. போன தடவை வீடியோ போட்டிருந்தோம். ஆமாண்ணே. ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க? அண்ணே போன தடவை குட்டி நிறைய பேர் வீடியோ பார்த்து நம்ம நேர்லயே வந்து வாங்கிட்டு போனாங்க. மக்கள் நிறைய பேர் நேர்லயே பார்த்து வாங்க, வீடியோக்கள் பார்த்து வாங்க. ஒரு சிலர் வர முடியாதவங்க வீடியோ பார்த்து குட்டி வாங்கினாப்ல. குட்டி வாங்கி ஆமா, எல்லா மக்களும் வாங்கினாப்ல. குட்டி எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு தம்பி சொல்லி வாங்கினாப்ல. இப்போ வந்து குட்டியில வந்து கலர் கலரா வச்சிருக்கீங்க. என்ன ரீசன்? ஒரு சில மக்கள் வந்து செம்போர் கலரா கேட்காப்ல, ஒரு சில மக்கள் கரும்போர் கலர் விரும்புறாப்ல, ஒரு சில மக்கள் செவலா குட்டின்னு விரும்புறாப்ல. மக்கள் என்ன கலர் கேட்காப்ல அந்த கலர் நம்ம எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அவங்க கேட்கற கலர், அவங்க என்ன கலர் கேட்காங்க அந்த கலர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும். சரி சரி. ஆமாண்ணே. இல்ல நான் கேட்கறது அந்த டாட் மாதிரி வச்சு விட்டுருக்கீங்களா பெயிண்ட்ல? ஆமாண்ணா. இது வந்து போன தடவை நம்ம வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம குட்டியை பார்த்து அடையாளம் வச்சுட்டு போயிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி குட்டி வேணும், இந்த குட்டி வேணும்னு சொல்லி ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு ஆள் வச்சுட்டு போயிருக்காங்க. அது மஞ்சள் கலர் வந்து ஒரு ஆளுக்கு போகுது, ஊதா கலர் மக்களுக்கு, சிவப்பு கலர் ஒரு ஆளுக்கு, 3 பேருக்கு 3 கலர் வச்சிருக்காப்ல. அவன் மஞ்சள் கலர் குட்டி 20, ஊதா கலர் குட்டி 12, சிவப்பு கலர் பெயிண்ட் 9 குட்டி வச்சிருக்காப்ல. 9 குட்டி. இவங்க நேர்ல வந்து அடையாளம் வச்சுட்டு இருக்காப்ல. நேர்ல வந்து பார்த்து குட்டியை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு அடையாளம் வச்சுட்டு போயிருக்காப்ல. இன்னைக்கு அவங்களுக்கு டெலிவரி பண்ணணும். சாயந்தரம் போல ஏத்தி விடுவோம். சாயந்தரம் ஏத்தி. ஆமா, கண்டிப்பா ஏத்தி. எந்தெந்த ஏரியாவுக்கு வந்து இது வரைக்கும் டெலிவரி கொடுத்துருக்கீங்க? தமிழ்நாடு முழு எல்லா ஊர்லயும் குட்டி வேணாப்ல. நம்ம வீடியோ பார்த்து வந்து குட்டி எல்லா ஊர்லயும் வேண்டாப்ல. எல்லா ஊரும் கரெக்டா இருக்கு, நல்லா லொகேஷனுக்கு செட் ஆகுது. இந்த கொடியாடு குட்டி எங்க உள்ள அடாப்ட் ஆகுதுன்னு சொல்லி எல்லா ஊரும் வாங்கிட்டாப்ல குட்டி. எல்லா ஊரும் குட்டி கொடுத்தாச்சு. 5 குட்டியில இருந்து 50 குட்டி வரைக்கும் வாங்கிட்டாங்க நம்ம வீடியோ பார்த்து. சரி சரி. குட்டி நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லி நான் அடுத்த 3 மாசம் வளர்த்து வித்துட்டு மறுபடியும் வாங்கிக்கிறதுன்னு சொல்லி வாங்கிருக்காப்ல. எல்லாமே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு வாங்கியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 குட்டி உரம் வாங்கினாப்ல ஒரு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 50 குட்டி ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம போன டைம் வீடியோ பார்த்தவங்க 5 குட்டி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாப்ல. இப்ப 2-3 பேர் கோயம்புத்தூர்ல 2 பேரு 50 குட்டி ஆர்டர் பண்ணிருக்காப்ல. ஆமா, போன 5 குட்டி தான், வெறும் 5 குட்டி வாங்கி சேம்பல் பண்ணி சொன்னாப்ல. சேம்பல் தான் வாங்குறேன், 5 குட்டி பண்ண இருக்கு நமக்கு, பெரிய லெவல்ல போட போறோம். அதனால நீங்க நல்ல குட்டியை பார்த்து கொடுங்கனாப்ல. ஆனா நம்ம மக்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒழுக்கமான குட்டி, தரமான குட்டி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால 5 குட்டி கட்டாம கொடுத்தோம். இப்ப 50 குட்டி ஆர்டர் பண்ணிருக்காப்ல. 50 குட்டி எல்லாமே கிடா குட்டி. 50மே கிடா குட்டி. 50மே கிடா குட்டி. இன்னொரு ஆளுக்கு 40 பொட்டை 10 கிடாய். சரி சரி. நம்ம 100 குட்டி ஆர்டர், அவங்கள 3 குட்டி வாங்கி சாம்பிள் பார்த்தாப்ல. 100 அவங்க திருச்சுளி. ஆமா, அவங்க 3 குட்டி சாம்பிள் பார்த்தாப்ல. இப்ப 50 குட்டி ஆர்டர் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துருக்காப்ல. அடுத்த வாரம் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காப்ல நேர்ல வந்து. சரி சரி. ஆமாண்ணே. சரி, ஓகேங்க. அப்புறம் இன்னொன்னு, இப்போ இத்தனை குட்டிகள் 50 குட்டி 100 குட்டி ஒட்டுக்கா வச்சிருக்கீங்க. ஆமா. இதுல ஏதோ ஒண்ணுக்கு சளியோ காய்ச்சலோ இருந்ததுன்னா அதுக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க? அதுவும் இல்லாம இந்த 5 மாசத்துல இருந்து 8 மாசத்துக்குள்ள என்னென்ன மாதிரி நோய் தாக்கல் முறை ஏற்படும்? அதுக்கு என்ன நம்ம கொடுக்குற குட்டி மக்களுக்கு வந்து குறைஞ்சது 5 மாசத்துல இருந்து 10 மாசத்து குட்டி வரை குட்டின்னு எடுத்துக்கிட்டு 5 மாசத்துக்கு மேல உள்ள குட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 3 மாசம் 4 மாசம் பால்குடி குட்டி எதுவுமே கொடுத்தது கிடையாது இது வரைக்கும். கொடுக்கும். ஏன்னா அது வந்து மேயாது,
பால்குடி இயக்கத்துல இருக்கிறனால தாய் இயக்கத்துல இருக்கிறனால இற சாப்பிடாது. அதனால நம்ம கொடுத்தாலும் அது விலை குறைவா இருந்தாலும் மக்கள் விரும்புவாங்க, அதனால கொடுக்க மாட்டோம் சொல்லிடுவோம். பால்குடி இயக்கத்துல இருக்கிறனால அது வந்து மேய்ச்சல் கண்டிப்பா மேயாது. 5 மாசம் குட்டி கொடுத்தா பயப்படாம வளர்க்கலாம். வளர்க்க தெரியாதாலும் கூட எப்படினாலும் வளர்த்துருவாங்க. அதை மேய்ச்சல் முறையில பண்ண முறையில எப்படினாலும் வாங்கினாலும் வளர்த்துருவாங்க. அவங்க மிஸ்டேக் இல்லாம கண்டிப்பா வளர்ந்துரும். அதனாலதான் 5 மாசத்துல இருந்து குட்டி கொடுக்குற ஸ்டார்ட் பண்றது. காரணமே அதான். அப்படியே நம்ம ஊசி வந்து நம்மகிட்ட சளி பிடிக்காத என்ன காரணம்னா, நம்ம வாங்கி நம்ம ஆட்டுல இருந்து 8 வந்து 5 நாள் 10 நாள் வச்சிருந்தா ஊசி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு. அதனால எந்த நோய் தாக்கமும் இருக்காது. அப்படியே கம்ப்ளைண்ட் மக்களுக்கு ஏத்தி விட மாட்டோம். கம்பல்சரி கம்ப்ளைண்டே இருக்காது இது வரைக்கும். இருக்காது. அதாவது இங்க வச்சு செக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் வரைக்கும் இருந்துதான் வீட்டுல இருந்துதான் மக்களுக்கு டெலிவரியே பண்றோம். அதனால எந்த கம்ப்ளைண்ட் கண்டவர்சனுக்கு இருக்காது. அதனால தெளிவா மக்கள் பயப்படாம எந்த குட்டியிலும் வாங்கி வளர்க்கலாம். பயப்படாம வளர்க்கலாம். ஆமா, 5 மாசம் மேல குட்டி எந்த குட்டி வாங்கினாலும் நல்ல லாபகரமான தொழில் இது. சரி, ஓகேங்க. இப்போ வந்து குட்டி வாங்கி வளர்த்துறனா எத்தனை குட்டிகள் வாங்கி வளர்த்துனா லாபம் அதிகமா பார்க்க முடியும்? அண்ணே, ஒரு 30 குட்டி வாங்கி வளர்த்தாலே போதும். கிடா குட்டின்னு வளர்த்தா 30 குட்டி வாங்கி வளர்த்தா போதும். பொட்டாடுன்னு வாங்கி வளர்த்த பொட்டை குட்டிங்கிறது ஒரு 6 மாசம் குட்டி 20 குட்டி வாங்கி வளர்த்தா போதும். ஒரு வருஷம் பெரிய பண்ணையை உருவாயிடலாம். ஒரு வருஷத்துல ஒரே வருஷம் தான் 2 குட்டி போட்டாலும் 40 குட்டி ஆயிரம் ஈண்டு. ஒரு 10 குட்டி டேமேஜ் 30 குட்டி வச்சு பெரிய பண்ணையை உருவாக்கிடலாம். கண்டிப்பா உருவாக்கிடலாம். ஒரு 20 பொட்டாடு ஒரு கிடா இருந்தாலே போதும். பெரிய லெவல்ல பண்ணையை உருவாக்கிடலாம். 20 பொட்டைக்கு ஒரு கடை, 20 பொட்டைக்கு ஏராளம். ஒரு பொட்டை போதும், ஒரு கடாய் போதும். 20 பொட்டைக்கு ஒரு கடை ஏராளம். ஒரு சிலவங்க 10 கொண்டு விடுவாங்க. அப்படி கிடையாது. நல்ல வீரியமான ஒருத்தமான கடாய் ஒரிஜினல் கொடியாட்டு 20 பொட்டைக்கு ஒரு கடாய் விட்டாலும் ஏராளம். அதுவே அதிகம் தான். ஒரு கடாய் சூப்பரா இருக்கும். இப்ப வந்து நம்ம வீடியோல வந்து கேக்குறவங்க பாத்துட்டு கேக்குறவங்க எப்படி கடாய் அதிகமா கேக்குறாங்களா பெட்டை அதிகமா? பண்ண முறையில ஒரு சிலவங்க வாங்கி வளர்த்து 3 மாசம் குட்டி மாத்தி விக்கிறவங்க வந்து கடா குட்டியை வளர்க்காங்க, கேட்டு வாங்குறாங்க. ஒரு சிலவங்க பண்ண முறையில இப்ப பெருக்கணும், பண்ண பெரிய ஆடாக்கணும்ங்கிற பொட்டை குட்டி வாங்கி வளர்க்குறாங்க. பொட்டை குட்டி வாங்கி ஒரு சிலவங்க எனக்கு பெரிய பட்ஜெட் தக்கற பார்த்து குட்டி வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலவங்க தாயாடும் குட்டியுமா சேர்த்து கேட்காங்க. ஒரு சிலவங்க அவங்க ஆலோசனையை பொறுத்து இருக்க மாட்டேன். அவங்க ஐடியா பண்ணி பொறுத்து இருக்கு. ஒரு சிலவங்க குட்டி 5 மாசம் குட்டி 6 மாசம் குட்டி வாங்கி வளர்க்காங்க. ஒரு சிலவங்க தாயாடு கேட்காங்க. ஒரு சிலவங்க 8 மாசம் குட்டி வளர்க்காங்க. ஒரு சிலவங்க அனுபவ முறையை பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட அனுபவத்தை பொறுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலவங்க வாங்க வளர்க்க தெரியாம ஒரு 6 மாசம் குட்டி நம்மளால சொல்லி கொடுக்கும். ஏன்னா நீங்க ஒரு 3 மாசம் குட்டி வாங்காதீங்கன்னா 6 மாசம் குட்டி வாங்குங்க. அப்பதான் உங்களுக்கு வளர்க்க கரெக்டா இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும். எதுவுமே தாக்கம் வந்தாலும் உங்களால ஊசி மட்டும் கட்டுப்படுத்த முடியும்னா அதனால 3 மாசம் குட்டி வாங்கினா 6 மாசம் குட்டி தாரன்னு சொல்லியே நம்ம கொடுக்குறோம். ஆமா, வாங்கி வளர்க்குறவங்க வளர்க்க தெரியாங்க. வளர்க்க தெரிஞ்சவங்களுமே 5 மாசம் மேல குட்டி தான் வாங்கிட்டு இருக்காங்க. சின்ன குட்டி 3 மாசம் குட்டி 2.5 மாசம் குட்டி வாங்கினா வளர்க்க முடியாது. அது பாக்குறதுக்கு நல்லா தெளிவா தெரியும், வளர்க்க முடியாது. அதுவும் இல்லாம ஒண்ணு குட்டி வந்து உடஞ்சு போயிடும். அப்புறம் பால் கரெக்டா கொடுக்கணும், இல்லைன்னா புறை ஏறிடும். தாயாட்டுல இருந்தா தான் அந்த குட்டி வந்து கரெக்டா இருக்கும், வளர்ச்சியும் அதே மாதிரி இருக்கும். தனியா 2.5 மாசம் குட்டி வாங்கி வளர்த்தா கொஞ்சம் வளர்ச்சி கம்மியா தான் இருக்கும். அதனால 5 மாசம் மேல குட்டி வாங்கி வளர்த்தாங்க மக்கள் வந்து யாரும் வெற்றியாகும். இந்த தொழில் வெற்றியாகும் கண்டிப்பா. அது மெயின் வந்து இப்போ வளர்க்கணும்னா எத்தனை கடாய்க்கு எத்தனை ஆடு போடலாங்க? ஆனா 20 பொட்டாடு ஒரு கடை ஏராளம். 20 பொட்டைக்கு ஒரு கடை நல்ல தெளிவான கடாயி வாங்கி போட்டாலே போதும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி 21 ஆடு வாங்குறான்னு வைங்க, ஒரு வருஷத்துல எத்தனை வந்து பணம் ஏர்ன் பண்ண முடியும்? ஆனா ஒரு குட்டி வந்துட்டு குறைஞ்சது 7 ரூபாய்க்கு வித்தாலே போதும். ஒரு 5 மாசம் குட்டி 7 ரூபாயில இருந்து 9 ரூபாய் வரைக்கும் விற்கும். அதுல குட்டி தோரணை சைஸ பொறுத்து குட்டி வித்துக்கிட்டு இருக்கு. தோரணை சைஸ பொறுத்து தோரணை குட்டி இந்த மாதிரி சைஸ் குட்டி கடா குட்டில வாங்கி 7,500 இருந்து 9 ரூபாய் வரைக்கும் வித்துட்டு இருக்கு. அதனால ஒரு நல்ல ரேட் போகும். ஆமாடா, 20 குட்டி வாங்கி வளர்த்து 20 ஆடு தாயா இருந்தாலே போதும். ஒரு 30 குட்டி கிடைச்சாலே போதும். நமக்கு வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் லாபம் பார்க்கலாம். பண்ண மேய்ச்சல் முறையில் வளர்த்தா உங்களுக்கு நல்ல லாபம். அதோட நல்ல லாபம். குட்டி வெயிட்டா வரும். அதனால உங்களுக்கு அதிக விலைக்கு அதோட அதிகமா வைக்கலாம். சரி, மேய்ச்சலுக்கும் பண்ணைக்கு அது வித்தியாசம். இப்போ பரண்மேல அந்த பண்ணை முறையில வளர்த்துறாங்க பாருங்க, அதுக்கெல்லாம் தீவனம் இந்த மாதிரி கொடுத்தா சீக்கிரம் உடம்பு பிடிக்கும். ஆனா நம்ம தீவனம் வந்து கலப்பு தீவனம் தான் கொடுத்து வளர்க்க அவங்க தகுதியை பொறுத்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல. பண்ணை முறையில வளர்க்குறவங்க அரிசி மக்காச்சோளம் பருத்தி விதை கலப்பு தீவனம் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காப்ல. மேய்ச்சல் முறையில வளர்க்குறவங்க மேய்ச்சல் மட்டும் அடுத்து கலப்பு தீவனம் அரிசி மட்டும் கொடுத்தாலே போதும். இதை மட்டும் வாங்கி வளர்த்தாலே போதும். உங்களுக்கு லாபம் தொழில் கண்டிப்பா லாபம் கிடைக்கும். கண்டிப்பா லாபமே கிடைக்கும். கிடா குட்டி வாங்கிறது உறுதி. மாசம் 1000 ரூபாய் செலவும் கண்டிப்பா கிடைக்கும். பொட்டை குட்டி வாங்கி வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரீடிங் பண்ணாங்கன்னா வருஷத்துக்கு கண்டிப்பான முறையில் லாபம் உறுதியா லட்சக்கணக்கில் அமௌண்ட் பார்க்கலாம். லட்சக்கணக்கில் உறுதியா பார்க்கலாம். நல்ல தொழில் ஆட்டு தொழில் வந்து கண்டிப்பா நல்லா கம்பல்சரி நல்லா தெளிவா பார்க்கணும். வாங்கி கொடுத்தா மட்டும் போதாது, அது நல்லா பராமரிப்பு கரெக்டா இருக்கும். 6 மாசத்துக்கு முன்னாடி பிபிஆர் ஊசி கண்டிப்பா போட்டே இருக்கும். நம்மகிட்ட வாங்கி இப்போ நம்மகிட்ட வந்து ஊசி போட்டு கொடுத்துருவோம். அடுத்தவங்க 6 மாசம் ஆனும் போது அவங்க ஒரு பிபிஆர் போட்டுக்கணும். கண்டிப்பா பிபிஆர் ஒண்ணு போட்டு கண்டிப்பா போட்டா தான் உங்களுக்கு வந்து டேமேஜே இல்லாம வளர்க்க முடியும். ஆமா, அதனால நல்லா ப்ரிப்பேர்டா இருக்கணும் தொழில். இந்த இது குடல் புழு நீக்கம் எல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை செய்யலாம்? குடல் புழு நீக்கம் வந்து ஒரு டைம் கொடுத்தா போதும். நம்மகிட்ட வந்து குடல் புழு பண்ண மாட்டோம், பிபிஆர் ஊசி மட்டும் பண்ணுவோம்.
அவங்க தண்ணியை பொறுத்து புழு உற்பத்தியை பொறுத்து அவங்க அந்த இந்த ஏரியால குடல் கொடுத்து கூட பிபிஆர் ஊசி நம்ம போட்டுருவோம். எந்த நோய் தாக்கம் வராம இருக்கிறதுக்காண்டி 6 மாசத்துக்காண்டி எந்த இது வராம இருக்காண்டி நம்ம போட்டு கொடுத்துருவோம். சரி, அது குடல் புழுவும் வாங்கி வளர்க்குறவங்க போட்டு கொடுக்கணும். அது மெயின் குடல் புழு நீக்கத்துக்கோசரம் வேப்பலை கொடுத்தோம்னாவே போதும், குடல் புழு. ஆனா இப்போ உள்ளது எல்லாருமே வேப்பங்களை கட்டுறாங்க, நம்ம குட்டி வேப்பங்களை கட்டி சாப்பிடுறது. இருந்தாலும் குடல் புழு மருந்து கொடுக்க ரொம்ப நல்லது. அது கொடுக்கறது எவ்வளவு ரொம்ப பெற்று நல்லா இருக்கும். சரி சரி, வேப்பலையும் சாப்பிடு, இருந்தாலும் குடல் புழுக்கு மருந்து கொடுத்தா அதோட நல்லா இருக்கும். சரி, ஆமா, நன்றி. சரி, ஓகேண்ணா. இப்போ ஆனா இப்ப ஆடு குட்டிகள் ஒட்டுக்க விற்பனைக்கு இருக்குன்னு இருக்கீங்க. ஆனா அந்த ஆடு ஆறு பல் ஆடு. ரெண்டாவது இதுக்கு ரெண்டுமே பொட்டை குட்டி. சரி சரி, ஆமா சார். இப்போ சென்னை பட்டம் தான் பட்டிருக்கும். ஏன்னா குட்டி 2 மாசம் 2.5 மாசம் குட்டி ஆயிட்டு அதனால கிடாய் விரட்டி இருந்தாலும் விரட்டி இருக்கும். நம்ம இந்த ஆட்டுக்கு 2 குட்டி பொட்டை குட்டி. நம்ம தாயாடு கட்டலாம் கொடுக்கலாம், ஆடும் குட்டியும் சேர்த்து இருக்கும். அதே மாதிரி கட்டலாம் கொடுக்கலாம். ஆடும் குட்டி ஒட்டுக்க கொடுக்குறோம், எதுனாலும் கொடுக்கலாம். மக்கள் எது கேட்கலாம் கொடுத்துக்கலாம். கொடுங்க. கைவசம் இன்னைக்கு எத்தனை குட்டிகள் இருக்கு? ஆனா இப்போ நம்மகிட்ட ஒரு 65 குட்டி இருக்கு. கிடா குட்டி 35 குட்டியும் பொட்டை குட்டி 30 குட்டி இருக்கு. தாயாடு 5 இருக்கு. மாப்பிள்ளை கடாய் 1 இருக்கு. இது தேவைப்படுறவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட எப்ப வேணாலும் கால் பண்ணாலும் உங்களுக்கு குட்டி கிடைக்கும். தமிழ்நாடு மாச குட்டியில இருந்து பெரிய ஆடு வரை கிடைக்கும். தமிழ்நாடு போதும் டெலிவரி பண்ணிக்கிறோம். குட்டிக்கு 250 ரூபா அவங்க வீட்டுக்கே இறங்கிரும். ஆமா, அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், அவங்களுக்கு வீட்டுக்கே இறங்கிரும். சரி சரி, ஆமாண்ணா. நேர்லயே பார்க்கலாம். வர முடியாதவங்களுக்கு வீடியோ அனுப்பிடுவோம். ஒரு சில வீடியோ கால் பண்ணி நம்ம குட்டியை காமிச்சு அனுப்பிக்கிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் டெலிவரி தமிழ்நாடு எப்ப வேணாலும் அனுப்பலாம். நம்ம குட்டிக்கு 250 ரூபா டெலிவரி சார்ஜ் அவங்க வீட்டுக்கே வந்துடும். அவங்க லொகேஷன் பண்ணா போதும். தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஏரியா? இப்ப கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், அந்த தமிழ்நாட்டு எங்க இருந்த பார்டரே இருந்தா பரவாயில்ல. சரி, நம்ம எங்க வேணாலும் சரி அவங்க லொகேஷன் பண்ணா போதும், அவங்க வீட்டுக்கு இறக்கிறோம். குட்டிக்கு 250 ரூபா டெலிவரி சார்ஜ். ஆனா மினிமம் 5 குட்டியில இருந்தா டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 குட்டி 3 குட்டி பண்ணா டெலிவரி பண்ண மாட்டான் டிரைவர். சரி சரி, பண்ண முடியாதுங்க அப்பல. அதனால மினிமம் 5 குட்டியில இருந்து அவங்க 100 குட்டி 500 குட்டி கேட்டாலும் நம்ம டெலிவரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எத்தனை குட்டி கேட்டாலும் பண்ணிக்கலாம். குட்டிக்கு 250 டெலிவரி சார்ஜ் தமிழ்நாட்டுல எங்கனாலும் பண்ணிக்கிடலாம். சரிங்க, சரிங்கண்ணா. அதாவது 5 மாசத்துல இருந்து 8 மாசத்துக்குள்ள 5 மாச குட்டியில இருந்து பெரிய ஆடு வரைக்கும் நம்மகிட்ட கிடைக்கும். ஆடு மட்டுமே. ஆமா, கிடா குட்டி, பொட்டை குட்டி, தாயாடு, மாப்பிள்ளை கடாய், செம்பரி குட்டி, பொட்டு குட்டி, மயிலாம்படி குட்டி, எது மக்கள் கேட்கறாங்களோ அவங்களுக்கு அவங்க தேவைக்கேற்ப வாங்கி கொடுத்துக்கலாம். என்ன கலர் வேணும்னாலும் எடுத்து கொடுக்கலாம். சரி சரி, அவங்க தேவையை பொறுத்து வாங்கி கொடுத்துக்கிட்டு தேவையை பொறுத்து வாங்கி கொடுத்துக்கலாம். ஆமாண்ணே. இதுலயே கடாயில செம்பரி கடாய் எல்லாம் பாத்தீங்கன்னா கேட்பாங்க. பெரிய செம்பரி கடை, பொட்டு கடை, 8 பொட்டு கடை விருப்பப்பட்டு கேட்பாப்ல. மயிலாம்பாடி அடிக்கருப்பு ஒரு சிலம் வாங்கிட்டு தான் இருக்காப்ல. நம்ம போன தடவை வீடியோ காட்டு 10 குட்டி கள்ளக்குறிச்சியில வாங்கியிருக்கோம். மயிலாம்படி குட்டி, அடிக்கருப்பு குட்டி. ஒரு சிலவங்க கொடியாட்டு குட்டி 10, மயிலாம்படி குட்டி வேணும்னு இருக்காப்ல. 10 குட்டி வேணும் இருக்காப்ல. அவங்களுக்கு 1 வாரம் கழிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காப்ல. சரி சரி, ஆமா, கள்ளக்குறிச்சிக்கு போதாது. சரி, ஓகே, ரொம்ப நன்றி. இப்போ இந்த மாதிரி குட்டிகள் வேணா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆமா, நம்ம தெரியும். மெயின் இன்னொன்னு நிறைய கமெண்ட் வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா போன் ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய கமெண்ட் வருது. அது என்ன காரணம்னு சொல்லி. ஒரு நாளைக்கு 200 கால் 300 கால் வருது. ஒரு ஆள் கால் பண்ண மக்கள் கால் பண்ணாங்கன்னா குறைஞ்சது 2 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷத்துல ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. வழக்க தெரிஞ்சவங்களும் கால் பண்ணுவாப்ல, வழக்க தெரியாதவங்க கால் பண்றாப்ல. அவங்களுக்கு எல்லாமே சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம ஒரு கால் பேசி முடியுதுக்குள்ள 100 கால் வந்துருது. அந்த காலம் பேசிக்கிட்டு இருக்கல, அந்த காலம் பேச முடியல. அதனால மக்கள் அவங்க கால் பண்ணி எடுக்க முடியாதவங்களுக்கு மெசேஜ் பண்ணாலே போதும், நாங்க ரிப்ளை பண்ணிக்கிட்டோம். ஃப்ரீ டைம்ல அவங்க மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது வரைக்கும். சரி, ஒரு சில கமெண்ட் பண்ணி தான் கால் பண்ணி எடுக்க மாட்டாங்க. கால் வீடியோ திடீர்னு வீடியோ காலுக்கு மக்கள் காமிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துல அவங்க கால் பண்ணுவாப்ல. அதனால உங்களுக்கு காலை எடுத்து பேச முடியாது இருக்கும். அடுத்து திருப்பி கூப்பிடுறதுக்கு வேற கால் வந்துடும். அதை பேசிக்கிட்டு இருப்போம், நம்ம இதை விட்டுருவோம். அதனால திருப்பி பண்ண முடியாதவங்க மெசேஜ் பண்ணாலே போதும், அவங்க ரிப்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். குட்டியும் குடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் நம்ம. சரி, ஓகே, நன்றி. அப்படியே நம்ம பதிவுகள் பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெளிவான குட்டியில கொஞ்சம் விலை அனுசரிச்சு நம்ம மக்கள் யாரு கேட்டாலும் சரி, குட்டி ஒரிஜினல் குட்டி, கொடியாட்டு குட்டி 10 ரூபா கூட இருந்தாலும் சரி தரமான குட்டியை நம்ம மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் ரேட்டை பார்க்க மாட்டாங்க, தரமான குட்டி இருந்தாலும் போதும்னு நினைச்சு வாங்குறாங்க. கொடியாட்டு குட்டி நம்ம நம்பி தான் வாங்குறாப்ல. அதனால ரேட் 10 ரூபா கூட கொடுத்து வாங்கினாலும் நல்ல தெளிவான குட்டி, கொடியாட்டுல ஒரிஜினல் குட்டி கொடுத்தாலே போதும், மக்கள் நல்ல குட்டியை வாங்கிக்கிறாப்ல. சரி, ரேட் ரூபா கொடியாட்டு குட்டி ஒரிஜினல் இருந்து அவங்களே போதும் வாங்கிக்கிறது, நல்ல குட்டியா இருக்கும். நம்மகிட்ட எப்போதுமே தரமான குட்டி, கொடியாட்டு குட்டி எப்போதும் வாங்கிக்கலாம். கிடா குட்டி, பொட்டை குட்டி, ஆடு, கிடா எது வேணாலும் கிடைக்கும் நம்ம கிட்ட. சரி, ஓகே, சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.